ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம அடுத்த ஒரு போனஸ் ஷேர்ஸ் அப்படிங்கிறதோட அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். இந்த வீடியோவில் அடுத்த டைப் ஆஃப் ஷேர் பார்க்க போகிறோம். என்னென்னா ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேர்ட் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அதுவே அதோட மீனிங்கை சொல்லிருச்சு. என்ன சொல்லுது? ஸ்வெட்டுனா என்ன? ஸ்வெட்டிங் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸ்வெட்டிங் அப்படின்னா என்ன? வேர்க்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு கம்பெனியில் அந்த மாதிரி வேர்வை சிந்தி உழைக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க்கர்ஸ், கீழ்மட்ட ஒர்க்கர்ஸ், அதுக்கு மேல் மேனேஜர்ஸ், அந்த மாதிரி கீழ் லெவலில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் தான் வந்து ஒரு கம்பெனியில் நல்லா உழைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம ஷேராக கொடுத்தோன்னா அதுக்கு பேர் தான் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர். ஏன் ஸ்வெட்டுன்னு சொல்கிறோம்? அவங்க உழைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஸ்வெட்டிங் வரும். அந்த ஸ்வெட்டிங் வர்ற பர்சனுக்கு கொடுக்குற ஷேருக்கு பேர் தான் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். இந்த ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸும் அசால்ட்டாக இஷ்யூ பண்ணிட முடியாது. சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஸ்பெஷல் ரெசல்யூஷன். வழக்கம் போல் கம்பெனியில் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதுக்கப்புறமா தான் ஒரு ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸு, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், இதெல்லாம் என்னென்னா எத்தனை ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்க போகிறோம், அந்த ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸோட ப்ரைஸ் என்ன, அப்புறம் யார் யார் எந்தெந்த கிளாஸஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்க போகிறோம், இதெல்லாம் வந்து அந்த நம்ம கொடுக்குற ரெசல்யூஷன்லேயே மென்ஷன் பண்ணிடணும். ஏன்னா ஸ்வெட் ஈக்விட்டி ஷேரை ஆக்சுவல் ப்ரைஸில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வாங்க போகிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் லோ லெவல் எம்ப்ளாயீஸ், ஒர்க்கர்ஸ் தான். அவங்களால வந்து மொத்த ரூபாயை கொடுத்து வாங்க முடியாது. அதனால மேக்ஸிமம் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து கம்பெனிஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் தான் இஷ்யூ பண்ணுவாங்க, கம்மி ரேட்டில் வாங்கிக்கட்டும்னு சொல்லி. அதே மாதிரி எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கு தான் வந்து ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுப்பாங்க. அதனால எந்தெந்த கிளாஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்க போகிறோங்கிறதையும் ரெசல்யூஷனில் மென்ஷன் பண்ணிடணும். அடுத்து ஒரு கம்பெனி பிஸ்னஸை ஆரம்பித்து 1 இயர் வரைக்கும் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண முடியாது. 1 இயர் தாண்டிடுச்சுனா மட்டும்தான் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ண முடியும். அதுதான் வந்து நாட் லெஸ் தேன் 1 இயர் ஹேஸ் எலாப்ஸ்டு. 1 வருஷம் வரைக்கும் இஷ்யூ பண்ண முடியாது. 1 வருஷத்துக்கு அப்புறமா தான் இஷ்யூ பண்ண முடியும். லாஸ்ட் பாயிண்ட், அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து ரெகக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து இந்த கண்டிஷன்ஸ் போக செபியோட ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த செபியோட ரெகுலேஷன்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணி தான் இஷ்யூ பண்ணணும். இதுதான் 4th கண்டிஷன். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் ஒரு கம்பெனி ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம நார்மலாக எப்படி ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடுவோமோ அதே ஜேர்னல் என்ட்ரி தான் இந்த ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸுக்கும். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்த ஜேர்னல் என்ட்ரியோட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட் டெபிட். ஏன் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம்? பணம் உள்ளே வருது. ஏன்னா ஒரு ஷேர் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணுறோன்னா பணம் வாங்கிட்டு தான் இஷ்யூ பண்ணுவோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட். எவ்வளோ ரூபா? 500 × 100 50,000 வருதா? வரலை. அட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 6% டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுறோம். ஸோ 6% நமக்கு வரலை. மைனஸ் 6% போட்டிங்கன்னா 47,000 ரூபா. 50,000 ரூபா ஷேர்ஸை 47,000 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணுறோம். ஏன்னா நம்ம இஷ்யூ பண்ணுறது ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃபுல் ரேட்டுக்கு நம்ம இஷ்யூ பண்ணலை, டிஸ்கவுண்ட்டில் பண்ணுறோம். ஸோ மீதி இருக்கிற அந்த 6% வந்து டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இதை ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எழுதிக்கலாம், இல்லை ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னு எழுதிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதை என்ட்ரி போட்டாச்சு. இப்போது இது ஒரு டைப்பு. பணம் கம்மி டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணி நம்ம பணம் வாங்கிக்கிறது ஒரு கேஸு. இன்னொரு கேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த எம்ப்ளாயிட்டேருந்து நம்ம ஒரு பைசா கூட வாங்கலை. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறோன்னா அவன்கிட்ட ஏதோ ஸ்பெஷல் திறமை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனிக்கு டேலி தேவைன்னா அந்த டேலி நாலேஜ் எக்கச்சக்கமாக இருக்குது. அவனை வந்து கம்பெனியோட முக்கியமான பொசிஷனுக்கு கொண்டு வந்தோன்னா நம்ம கம்பெனி உயரும்னு நினைக்கிறாங்க நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அவனோட நாலேஜுக்கு கைமாறாக ஷேர் கொடுக்குறாங்க. ஸோ அவனோட நாலேஜை எடுத்துக்கிறாங்க. டெக்னிக்கல் நோஹோ அக்கௌண்ட் டெபிட். டெக்னிக்கல் நோஹோனா அவனோட நாலேஜ். அந்த நாலேஜை எடுத்துக்கிட்டு டு என்ன இஷ்யூ பண்ணுறாங்க? ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் உங்கள்கிட்ட வெளியே போகுது. ஸோ டு ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இது செகண்ட் கேஸ். இந்த 2 வகையாகவும் ஒரு எம்ப்ளாயிக்கு கம்பெனி வந்து ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து இஷ்யூ பண்ணலாம். ஓகே, இப்போது நான் வந்து இந்த ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர் கான்செப்ட் முடிச்சிட்டேன். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் நான் கேட்பேன். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். நான் இவ்வளோ நேரமாக நடத்தியிருக்கேன், இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கில் கம்பெனிஸ் ஆக்டில் என்ன சொல்லிட்டாங்க? ஷேர்ஸ் ஷுட் நாட் பி இஷ்யூட் அட் அ டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இதோட ஆன்சர் எனக்கு என்ன தேவை? எனக்கு ஒரு டவுட் இருக்குது, நீங்கள் கிளியர் பண்ணுங்க வேணா. இல்லை நான் உங்களுக்கு கேள்வியாகவே கேட்குறேன்.
எப்படி வந்து ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர், இதுவும் ஒரு ஈக்விட்டி ஷேர் தான், எப்படி இந்த ஸ்வெட் ஈக்விட்டி ஷேரை மட்டும் வந்து டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ண முடியுது, ஏன்னா இதுவும் ஒரு ஈக்விட்டி ஷேர் தான், அப்புறம் ஏன் இஷ்யூ பண்ணுறாங்க, எப்படி பண்ண முடியுது அப்படிங்கிறத ரீசன் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.